நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களை வணங்கி ராசிக்கு தகுந்தவாறு ராசி கற்கள் அணிவது எப்படி என்பதை பார்ப்போம். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளோரிடம் தனது ராசிக்கேற்ற அதிர்ஷ்ட கற்களை மோதிரமாக அணிந்து கொள்வது தற்போது வேகமாக பரவி வருகிறது. தொலைக்காட்சிகளில் ஜோதிடர்களும் ஜோதிட சொல்லறிக்கையாளர்களும் உங்கள் ராசி அதுவா, இந்த கல்லை மோதிரமாக அணியுங்கள், அந்த ராசியா, இந்த கல் தான் சரி, உங்களுக்கு புதன் திசை நடக்கிறதா, மரகத பச்சை மோதிரம் அணியுங்கள், குரு தசையா, புஷ்பராக அணியுங்கள் என நீண்ட உரைகளை வாசித்து பொதுமக்களை ஊக்குவிக்கின்றனர். தனது ராசிக்கேற்ற கல்லை மோதிரமாக அணிவது சரிதானா? நடக்கும் தசையின்படியும் ராசி மோதிரம் அணியலாமா? அப்படி அணிந்தவுடன் அது நல்ல பலன்களை தந்துவிடுமா? சோதர சாஸ்திரத்தில் நமது ஞானிகளும் மேதைகளும் இப்படித்தான் நவரத்னங்களை உபயோகப்படுத்துமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்களா என்று யோசித்தால் நமக்கு மயக்கமே வந்துவிடும். ஜோதிட சாஸ்திரம் 9 கிரகங்களுக்கும் வகுத்த நவநட்சத்திரங்கள் என்ன, அவற்றை பார்ப்போம். சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு மரகதம், குருவிக்கு புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீலம், ராகுவிற்கு கோமேதகம், கேதுவிற்கு வைடூரியம் ஆகியவை. இதில் ராசிப்படி மேற்கண்ட கிரகங்களுக்கான கற்களை ஒருவர் அணிவதாக வைத்து கொண்டால் தனக்கு கெடுதல் செய்யும் அஷ்டமாதிபதியை ராசிநாத கொண்டவர் தனது ராசிப்படி 8 கூடியவனின் கல்லை அணியலாமா? உதாரணமாக, விருச்சிக லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர் மரகத பச்சை மோதிரமாக கொள்ளலாமா? கன்னி லக்கணம் மேஷராசியில் பிறந்த ஒருவர் பவளத்தை அணியலாமா? சுயமாக உழைத்து முன்னேறி கோடீஸ்வரராக ஆனவர், அவருக்கு கடக லக்கணம் 8இல் சனி திசை ஆரம்பித்த 4 வருடங்களில் தொழிலில் பெரும் சரிவு, மனைவி குழந்தைகள் பிரிந்து போய்விட்டனர், அடிமேல் அடி, கையில் நீலக்கல் மோதிரம் போட்டிருந்தார். இதற்காக நீலக்கல் என்றதற்கு சனி திசையும் நன்மை செய்வதற்காக ஜோதிடக்காரர் போடச் சொன்னார் என்றார். குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்தது என்பதோடு அதே குதிரை மண்ணையும் போட்டு மூடியது என்றுதான் தோன்றியது. அஷ்டமாதிபதியின் கல்லை அணியக்கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட இன்றைய அறிவுரை சொல்பவர்களிடம் இல்லை. நவரத்னங்களில் எதை அணியலாம், எதை அணியக்கூடாது, நமது மேலான ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி தெளிவாக சொல்லுவது என்ன? வாருங்கள் பார்ப்போம். பிறந்த ராசிப்படி ஒருவர் ராசிக்கல் அணிவது முற்றிலும் தவறு. ராசிநாதன் அவரது லக்கணப்படி பாதகாதிபதியாகவோ லக்கணப்படி தீமை செய்யும் வகை கிரகமாகவோ இருந்தால் கற்கள் அணிந்தவுடன் கெடுதல் நடக்கும். சிலர் இந்த மோதிரம் போட்டதிலிருந்து எனக்கு தலை வலிக்கிறது, அன்றே வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டேன் என்று சொல்வது இதனால்தான். ஒருவரின் பிறந்த ஜாதகம் ஒரு முழுமையான ஜோதிடரால் தீர்க்கமாக ஆராயப்பட்டு லக்கணமோ லக்னாதிபதியோ பலவீனம் அடைந்திருந்தால்
லக்னாதிபதியை வலுவாக்கும் விதமாக, அந்த கிரகத்தின் வலுவை கூட்டும் விதமாக லக்னாதிபதியின் ரத்னத்தை வாழ்நாள் முழுவதும் தனது கை மோதிர விரலில் அணியச் செய்ய வேண்டும். நமது ஞானிகள் ராசிக்கல் அணியச் சொன்னதின் நோக்கம், அதன் உண்மையான தத்துவம் இதுதான். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு கல் வியாபாரிகளுக்கு நேரம் கிடையாது. சுருக்கமான வழி, உன் ராசியை சொல், நான் கல்லை தருகிறேன் என்றாகிவிட்டது. தொலைக்காட்சி போன்ற நேரடி ஊடகங்களின் வருகையும் இதற்கு வசதியாகிவிட்டது. லக்னாதிபதிக்கு 6, 8 என மறு ஆதிபத்தியம் இருந்தால், லக்னாதிபதி இருக்கும் இடம் மற்றும் அவரது மூலத்திரிகோண ஆதிபத்தியம் ஆகியவற்றை வைத்து முடிவெடுக்க வேண்டும். ஒருவருக்கு நன்மை தரும் கிரகம் பலவீனமடைந்து 5, 9 போன்ற யோகாதிபதிகள், அவர்கள்தான் நன்மை தரும் கிரகங்கள் எனப்படுவார்கள். அவர்களுடைய தசையும் நடக்குமானால் அந்த கிரகத்தின் நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ள அந்த கிரகத்திற்குரிய ரத்னத்தை வலதுகை ஆட்காட்டி விரலில் அணியலாம். தீமை தரும் கிரகத்தின் கல்லை எந்த காரணம் கொண்டும் அணியக்கூடாது. ராசிக்கல் என்பது ஒரு கிரகத்தின் வலிமையை அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே கெடுதல் செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்களை அணிந்தால் அந்த கிரகத்தின் வலிமை அதிகமாகி இன்னும் அதிகமான தீமைகளை செய்யும். கல்லை அணிவதால் கெட்ட கிரகம் நன்மை செய்யும் என்பது தவறு. இது முக்கியமாக கவனிக்க வேண்டும். ராசிக்கல் என்பது ஒரு கிரகத்தின் வலிமையை அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே. கெடுதல் செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்களை அணிந்தால் அந்த கிரகத்தின் வலிமை அதிகமாகி இன்னும் அதிகமாக தீமைகளை செய்யும். கல்லை அணிவதால் கெட்ட கிரகம் நன்மை செய்யும் என்பது தவறானது. அதேபோல நவரத்னங்களின் 9 தான், ஆனால் அவற்றுள் ஏராளமான வகைகள் உள்ளன. உதாரணமாக, புஷ்பராகத்தில் பத்ம புஷ்பராகம், வெள்ளை புஷ்பராகம், நீளத்தில் இந்திர நீளம், மயூர நீளம் என நிறைய வகைகள் உண்டு. இவற்றிற்கான வித்தியாசம் கல்லை பரிந்துரைப்பவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தேர்ந்த முழுமையான ஜோதிடரால் மட்டுமே இவர் நீளம் அணியலாமா அல்லது இந்திர நீளம் அணிய வேண்டுமா என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். 6, 8 குடையவர்களின் ராசிக்கல்லை கண்ணெடுத்தும் பார்க்கவே கூடாது. பாதகாதிபதியின் கல்லும் அப்படியே. பாதகாதிபதி ராசிநாதனாக வந்தாலும் அணியக்கூடாது. ராகுகேதுக்களின் தசை நடக்கும்போது அவர்கள் இருந்த ராசியின் அதிபதி லக்கண சுபராகி அவர் வலிமை குறைந்திருந்தால் அந்த ராகுகேதுக்கள் இருக்கும் ராசிக்கு அதிபதியின் கல்லை அணியலாம். ராகுகேதுக்கள் இருக்கும் ராசிக்கு அதிபதியின் கல்லை அணியலாம். ராகுகேதுக்கள் 3, 11 இருந்தால் மட்டுமே அவர்களின் ரத்தினத்தை இடது கையில் அணியலாம். அல்லது அவர்கள் லக்கண சுபரின் வேறு வீட்டில் இருந்தால் அணியலாம். உதாரணமாக, மிதுனலக்கணத்திற்கு 12 ரிஷபத்தில் ராகு இருந்தால் கோமேதகம் அணியலாம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற, அதாவது கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற குருவும் புதனும் எந்த பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் தனித்து இருக்கும் நிலையில் அவர்களின் ரத்னங்களை அணியக்கூடாது. லக்கணம் கேந்திரத்திற்கும் திரிகோணத்துக்கும் பொதுவானது. லக்கணத்தில் இருக்கிற இவர்கள் இருந்தால் தோஷமில்லை. மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய லக்கணக்காரர்கள் ராசிக்கல்லை வெள்ளியில் அணிய வேண்டும். கடக லக்கணக்காரர்கள் ராசிக்கல்லை பஞ்சலோகத்தில் அணியலாம். தனுசு, மீனம், மேஷ, விருச்சகம், சிம்ம லக்கணக்காரர்கள் பஞ்சலோகம் மற்றும் தங்கத்தில் ராசிக்கல்லை அணியலாம். சில அனுபவமற்ற ஜோதிடர்கள் ராகுவிற்குரிய கோமேதகம் மற்றும் கேதுவிற்குரிய வைடூரியத்தை ஒரே மோதிரத்தில் சேர்த்து அணியச் சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ராகுவும் கேதுவும் வடதுருவம், தென்துருவம் போன்றவை ஒன்றுக்கொண்டு 180 டிகிரியில் நேர் எதிராக சுற்றி வருபவை. ராகுகேதுக்களில் ஒன்று நன்மை தரும் அமைப்பில் இருந்தால்
இன்னொன்று அதற்கு எதிரான நிலையில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ தான் பலவீன நிலையில் இருக்கும். இரண்டும் சேர்ந்து அல்ல. இணையவே முடியாத இரு துருவங்களை அருகே வைத்து இணைத்து ஒரே மோதிரத்தில் அணிவது குற்றமாகும். அது தீமையை தரக்கூடிய வகையில் அந்த பலன்கள் அமையும். ஆகவே இதை மனதில் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ராசி கண்களை அணியுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.